अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिर व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु व अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह व अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையினால் புனிதம் நிறைந்த ரமலானுடைய மாதத்திலே நோன்புகளை நோற்றவர்களாக லுகர் தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் கலந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வாய்ப்பை நமக்கு தந்த வல்ல நாயன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் என்று அல்லாஹுவை மீண்டும் போற்றி போந்தவனாக இந்த உரையை துவங்குகிறேன். அன்புக்குரியவர்களே, மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய படைப்பு குறித்து இஸ்லாம் நமக்கு மிக தெளிவான ஒரு நிலையை சொல்லி காட்டுகிறது. அதாவது மொத்தம் 4 வகையான நிலைகள். இப்ப நம்மளை எடுத்துக்கிட்டீங்கன்னா 4 வகையான நிலைகள். ஒன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம் இப்ப வாழ்ந்துட்டு இருக்கோம்ல, இது ஒரு நிலை. இந்த உலக வாழ்க்கை என்பது அதிகபட்சமா ஒரு 60-70 வருஷம் வரைக்கும் இருக்கும். அதுக்குள்ள கூட நம்முடைய இந்த வாழ்க்கை முடிஞ்சிடும். 30 கூட இருக்கலாம், 40 கூட இருக்கலாம், அல்லது 50 வருஷமா இருக்கலாம், அல்லது சிறு பிராயமா கூட இருக்கலாம், அல்லது வயது முதிர்ந்த பருவமா தாண்டி ஒரு 80-90 வயசு கூட இருக்கலாம். இதுதான் இந்த உலகத்துடைய நிலை. இதற்கு முன்னாடி நமக்கு இன்னொரு நிலை ஒன்று இருந்தது. என்ன நிலைன்னு கேட்டீங்கன்னா, எதுவுமே இல்லாத ஒரு நிலை. இப்ப நம்முடைய வயசை கணக்கு பண்ணி அந்த வருஷத்துக்கு முன்னாடி நாம் இருந்தோமான எங்கேயாவது இருந்தோமா? இல்ல. இப்ப உதாரணத்துக்கு ஒரு 35 வயசு நபரு 35 வருஷத்துக்கு முன்னாடி எங்க இருந்தாரு? எங்க இருந்து தெரியுமா நமக்கு? எங்கன்னு தெரியல. அப்படி ஒரு நிலை இருந்ததுன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ் தான் குர்ஆன்ல சொல்றான், ஹல் அத்தா அலல் இன்சானி ஹீனும் மினத் தஹ்ரி லம் யகுன் ஷைஅம் மذ்கூரா. மனிதனுக்கு குறிப்பிட்ட ஒரு காலகட்டம் ஒன்று இருந்தது. அது அதுல எதுலையுமே இல்லாம இருந்தான். எந்த ஒரு பொருளாகவே இல்லாத ஒரு நிலை இருந்ததுங்க சொல்லி காட்டுறான். அப்ப இது 2வது ஸ்டேஜில் நாம் இருக்கிறோம். முதல்ல ஒரு ஸ்டேஜ் என்னது? எதுவுமே இல்லாம இருந்தோம், அப்படிதான் ஒண்ணு. 2வது இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம், இது 2வது நிலை. 3வது நிலை என்ன? கபூர். 3வது நிலை என்னன்னா மன்னரை. இல்ல, மன்னரைக்கெல்லாம் போக முடியும், அந்த ஸ்டேஜுக்கெல்லாம் போக மாட்டேன்னு யாரோ சொல்ல முடியுமா? கண்டிப்பா போய்தான் ஆகணும். நம்ம விரும்பினாலும் விரும்பவாட்டாலும் கொண்டு போய் என்ன செஞ்சிருவாங்க? குழிக்குள்ள தோண்டி புதைச்சிருவாங்க. எப்போ? உயிரோடு இருக்கும்போது இல்லை, உயிருக்கு போனதுக்கு அப்புறம் இது நடக்க இருக்கு. சரியா? இது 3வது நிலை. 4வது நிலை என்ன கேட்டீங்கன்னா, 4வது நிலை என்னது? மஹ்ஷர் மன்றம், சொர்க்க நரகம், மறுமை நாள். ஆனா அந்த 4வது நிலையை ரெண்டா பிரிக்கலாம். ஒன்னு மறுமை நாள், விசாரணை மன்றம். ஏன்னா அது ஒரு பெரிய ஸ்டேஜ். ஏறத்தாழ 50,000 வருடங்கள். என்னது? 50,000 வருடங்கள் நம்ம அங்க நிக்க வேண்டியிருக்கும். 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 1000 வருஷம் 2000 வருஷம் இல்ல, எத்தனை ஆயிரம் வருஷம்? 50,000 வருடங்களுக்கு நிகரான ஒரு நாள் தான் அந்த விசாரணை நாள். அதுக்கப்புறம் தான் அல்லாஹ் என்ன செய்வான்? சொர்க்கமா நரகமான்னு தீர்மானிச்சு அதுக்கப்புறம் அல்லாஹ் என்ன செய்வான்? நல்லவர்களை சொர்க்கத்துக்கும் தீயவர்களை நரகத்துக்கும் அல்லாஹ் அனுப்புவான். இந்த ஸ்டேஜ் நம்ம பார்க்க இருக்கிறோம். இப்ப நாம இருக்க ஸ்டேஜ் எத்தனை ஸ்டேஜ்? 2வது ஸ்டேஜ். முதல் ஸ்டேஜ் ஒண்ணுமே இல்லாம இருந்தோம். 2வது அல்லாஹ் நம்மளை மனுஷனா படைச்சு உயிரை தந்து கைகால தந்து படைச்சு இந்த உலகத்தை வாழ வச்சிருக்கிறான். இது எப்ப முடியும் யாருக்கும் தெரியாது. யாருக்காவது தெரியுமா? அடுத்த செகண்ட் இருக்கலாம், அடுத்த நாள் இருக்கலாம், அடுத்த வாரம் இருக்கலாம், அடுத்த மாசம் இருக்கலாம், அடுத்த வருஷம் இருக்கலாம். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நாம இந்த ஸ்டேஜை விட்டு போக இருக்கிறோம். இது 2வது ஸ்டேஜ் இருக்கிறோம்.
மூணாவது ஸ்டேஜ் வந்து இந்த கபர் இருக்குல்ல, இந்த கபரும் கொஞ்சம் பெரிய ஸ்டேஜ் தான். என்ன பெரிய ஸ்டேஜ்னா, உலகத்தை அல்லாஹ் எப்ப அழிப்பானோ அது வரைக்கும் நம்ம அதில் இருக்க வேண்டியிருக்கும். சரியா? அதுக்கப்புறம் மறுமை நாள். இந்த மறுமை நாள்ல அதாவது அது அதிபயங்கரமான ஒரு நாள். எவனுக்கும் உதவி செய்ய முடியாத ஒரு நாள். நாம இந்த உலகத்துல என்ன செஞ்சோமோ அதுதான் அங்க நம்மளை காப்பாற்றும். நாம என்ன செய்யறோமோ அது நம்மளை காப்பாற்றும். மறுமையுடைய அந்த தன்மையை பொறுத்த வரைக்கும் திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் நினைச்சான் நிறைய விஷயங்களை எல்லாம் சொல்லி காட்டுறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஏராளமான விஷயங்களை சொல்லி காட்டுறாங்க. அதுல முத்தாய்ப்பா ஒரே ஒரு செய்தியை தான் இன்னைக்கு என்ன செய்யணுமா பார்க்க இருக்கிறோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி தான், இருந்தாலும் இதை நம்ம நினைச்சோம் அவ்வப்போது உள்ளத்துல ஆழமா பதிய வச்சுட்டே இருக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு இடத்த சொல்லுவான், சூரா ஃபஜ்ர்ல, வஜாஅ ரப்புக வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா. கேள்விப்பட்டீங்களா வசனம்? வஜாஅ ரப்புக வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா. அல்லாஹ் வருவான். எங்க? மறுமை நாள்ல வருவான். எதுக்கு வருவான்? விசாரணைக்காக வருவான். எப்படி வருவான்? மலக்குமார்கள் அணிவகுக்க அல்லாஹ் வருவான். அரிசில் அமர்ந்தவனாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செய்வான். விசாரணைக்காக விசாரணை செய்வதற்காக அல்லாஹ் வருவான். இந்த அரிசி இருக்குல்ல, இந்த அரிசிக்கு கீழே சில நபர்களை வச்சால என்ன செய்வான்? விசாரிப்பான். இதுதான் ஹைலைட். ஏன் அரிசிக்கு கீழே வச்சு விசாரிக்கணும் அல்லாஹ் சில மனிதர்களை பாத்தீங்கன்னா, நாம பார்க்கக்கூடிய இந்த சூரியன் அல்லாஹ் படைப்பான். இந்த விசாரணை மன்றத்துல இவ்வளவு தூரம் இருக்கக்கூடிய சூரியனை விசாரணை மன்றத்தில் அண்ணா செய்வானா மனித சமுதாயத்துடைய தலைக்கு அருகாமையில கொண்டு வந்து எல்லாம் வச்சிருவான். அப்ப அதனால் எப்படி கொஞ்சம் நினைச்சு பாருங்க, கடுமையான ஒரு நாள். இந்த நேரத்துல தான் ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் வெட்ட வெளியில நிர்வாணமாக நிற்பாங்க. யாருக்கு ட்ரெஸ் எல்லாம் இருக்காது. யாருக்கா ட்ரெஸ் இருக்கு நினைக்கிறீங்களா? அல்லாஹ் சொல்றானே, உங்களை ஆரம்பத்தில் நாம் எப்படி படைத்தோமோ அது போன்று இங்கு நம்மிடத்தில் வந்து விட்டீர்கள். அல்லாஹ் நம்மளை ஆரம்பத்தில் எப்படி படைச்சான்? ஒண்ணுமே படிச்சான். உலகத்துல வரும்போது எப்படி வந்தோம்? என்ன ட்ரெஸ் போட்டா வெளியே வந்தோம்? ஒண்ணுமில்ல, பிறந்த மேனிம்பாங்க இல்லையா? அதே மாதிரி பிறந்த மேனியாத்தான் நினைச்சுவான் அங்க எழுப்பி நிப்பாட்டி வைப்பான். இல்ல நான் உலகத்துல பெரிய மன்ன, பெரிய ஆட்சியாள, பெரிய வல்லரசுடைய அதிபதியா இருந்தேன், நான் ட்ரெஸ் போட்டவரை யாரும் சொல்ல முடியுமா? எல்லாம் நிர்வாணம் மாத்திரம் நிற்பாங்க. அப்ப அப்படிப்பட்ட நாள்ல தலைக்கு மேல என்ன செய்வான்? சூரியனை கொண்டு வந்து வச்சிருவான். இந்த இடத்துல அல்லாஹ் என்ன பண்றானா, ஒரே ஒரு மனிதருக்கு மட்டும் அல்லாஹ் என்ன பண்றான்? தன் புறத்திலிருந்து ஆடையை கொடுக்கிறான். ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் அந்த நாளை கொஞ்சம் நீங்க நினைச்சு பாருங்க. அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்து இந்த உலகத்துல படிச்ச அத்துணை மனிதர்களும் அந்த வெட்ட வழியில் நிற்பாங்க. அது கொஞ்சம் நினைச்சு பாருங்க எப்படி இருக்கும். இப்ப இன்னைக்கு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம்ல, இப்ப அட் பிரசன்ட் எத்தனை பேர் வாழ்றோம்? 850 கோடி இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிற மனுஷன். இப்போதைக்கு மக்கள் தொகை எவ்வளவு? 850 கோடி. இந்த 850 கோடியும் ஒரே இடத்துல கூட்டினா எப்படி இருக்கும்? இந்த 850 கோடி ஒரே சமதளத்துல இருக்கக்கூடிய ஒரு மைதானத்துல கூட்டினா எப்படி இருக்கும்? அங்க 850 கோடியா கூட இருக்கும், கற்பனை கூட பண்ண முடியாது. எல்லாம் டோட்டலா அல்லாஹ் படைச்சது யாராவது மிஸ் ஆவாங்களா? யாரும் மிஸ் ஆக மாட்டான். எவனும் மிஸ் ஆக மாட்டான். ஆட்டம் போட்டவன், அழிச்சாட்டியம் பண்ணவன் எல்லாம் நிப்பான். யாரெல்லாம் நிப்பா? ஃபிரௌன் நிப்பான், கருணாநிதி நிப்பாரு, ஜெயலலிதா அம்மையார் நிப்பாரு, பில்கேட்ஸ் நிப்பாரு. இன்னைக்கு நான் தான் வல்லரசு டொனால்ட் ட்ரம்ப் அவன் அங்க நிப்பான். எல்லாம் வந்து நிப்பாங்க. இதுல நாங்களாம் பெரிய சர்வாதிகாரிகள் சொல்ல முடியுமா? எல்லாம் கப்சிப் தான், வாயை புத்திட்டு அமைதியா நிக்கிறோம். நமக்கு என்ன நடக்கும்னு தெரியாது அப்படி நிப்பாங்க. இப்படிப்பட்ட இந்த நாள்ல அல்லாஹ் தன் புறத்தில் என்ன செய்றான்? ஒரே ஒரு மனிதருக்கு மட்டும் ட்ரெஸ் கொடுக்குறாங்க. யாரு? முகமது நபியா? இல்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் அல்லாஹ் வந்து என்ன செய்றான்? தன்னுடைய தோழராக இருந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இவ்வளவு பெரிய பாக்கியம். இதாங்க மிகப்பெரிய பிரம்மாண்டமான பரிசு. இதுதான் பெரிய பரிசு. டோட்டல் மனித சமுதாயம் நிக்குது. அந்த இடத்துல அல்லாஹ் என்ன செய்றான்? எல்லாருமே நிர்வாண கோலத்தில் இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் அல்லாஹ் கொடுக்கிற யாருக்கு? முதல் ஒரு ஆடை அல்லாஹ் கொடுக்கிறான். அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இவ்வளவு பெரிய இஸ்ஸத் தெரியுமா? சுப்ஹானல்லாஹ். இதுக்கு மேல வேற இஸ்ஸத் இல்லைங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய இஸ்ஸத். அப்ப இப்படி இருக்கக்கூடிய நிலையில தான்
சூரியன் தலைக்கு மேல இருக்குது. இப்படி அல்லாஹ் செய்வான். சில பேருக்கு தன்னுடைய அருளை வழங்குவான், காப்பாற்றுவான். மக்கள் எல்லாம் வியர்வையில மூழ்கி கொண்டிருப்பார்கள், தாகத்தால் தவித்துக் கொண்டிருப்பார்கள். தண்ணிக்கு எங்கேயா போய் இடம் கிடைக்க முடியாது இருக்குமா? தண்ணிலாம் கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. ஆனா தண்ணிக்கு இருக்கும். தண்ணி குடிப்பதற்கு அல்லாஹ் செய்றான். ரசூலுல்லாஹ்க்கு ஒரு கௌசர்ங்கிற தடாகத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இன்னா அத்தைனா கல் கௌசர். அல்லாஹ் நபிக்கு என்ன செய்றான்? கௌசர்ங்கிற தடாகத்தை கொடுத்திருக்கிறான். அந்த தடாகத்துல தான் ஒரே ஒரு தடவை நீர் குடிக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சது வைக்கல, 50,000 வருடங்களுக்கு தாகமே எடுக்காது. போச்சு, முடிஞ்சு போச்சு. ஒரு தடவை குடிச்சா போதும். தடாகம் தெரியும். ரசூலுல்லாஹ் நிப்பாங்க, மக்கள் எல்லாம் தண்ணி குடிச்சுட்டு தான் இருப்பாங்க. நம்ம தாகத்துல இருக்கிறோம், போய் குடிச்சலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் வருவாங்க. எல்லாத்துக்கும் கொடுத்துருவாங்களா? ஆமா, என்கொயரி பண்ணி தண்ணி தேவைப்படாது. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. அப்ப தடாகம் இருக்கிற மாதிரி குடிச்சலான்னு வருவாங்க. ஆனா எல்லாத்துக்கும் அந்த தண்ணி கொடுக்கப்படாது. எந்த அளவுக்குன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல வாழ்ந்த நபித்தோழர்கள் சில பேர் அந்த தடாகத்தை விட்டு தடுக்கப்படுவார்கள். ஏன் தடுக்கப்படுவாங்க? ரசூலுல்லாஹ் வாழ்ற வரைக்கும் சஹாபாக்கள் இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் மூத்தா போன பிறகு வந்த வழியை திரும்பி போயிட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் கூட சொல்லுவாங்க, இவங்களாம் தோழர்களாச்சே, ஏன் துரத்துறீங்க? அப்ப அல்லாஹ்வுடைய பிறகு பதில் வரும், நீங்க வாழ்ற வரைக்கும் தான் உங்களுடைய தோழர், நீங்க சென்ற பிறகு அவங்க வந்த வழியை திரும்பி போயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் சேர்ந்து விரட்டி விட்டுருவாங்க. ரசூலுல்லாஹ் செய்வாங்க, அந்த இடத்துல ஓடுங்க ஓடுங்க விரட்டி விட்டுறாங்க. அப்ப அந்த பாக்கியம் அவங்களுக்கு கிடைக்கல. அப்ப எல்லாத்துக்கும் கிடைக்குமா? யாரு சத்தியத்தை கரெக்டான மார்க்கு பின்பற்றினார்களோ அவங்களுக்கு அல்லாஹ் செய்வான், தண்ணியை கொடுத்துருவான். குடிச்சிட்டனா பிரச்சனை இல்லை. அடுத்த இன்னொரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை? தலைக்கு மேல சூரியன் இருக்க, தாக்க முடியுமா? அதுக்கு தான் அல்லாஹ் செய்றான் சொன்னா, தன்னுடைய அரிசிக்கு கீழே வச்சு விசாரிக்கிறான். விசாரணை இருக்கும், விசாரணை இல்லாம இருக்காது. மற்றவர்கள் எல்லாம் கடும் வெயில நிற்பாங்க. அல்லாஹ் ஒரு 7 சாராரை தன்னுடைய அரிசிக்கு கீழே வச்சு அல்லாஹ் விசாரிக்கிறான். இன்ஷா அல்லாஹ் அந்த 7 சாரார்ல ஒரு சாரார் நாம இருப்போம் இன்ஷா அல்லாஹ். ஏதாவது ஒரு கேட்டகரியில நம்ம வந்துடணும் இன்ஷா அல்லாஹ். அப்ப அதைத்தான் இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். யாருல அவங்க? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கு 6806வது செய்தியாக. இந்த செய்தியை அறிவிக்கிறவங்க யாரா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அபூ ஹுரைரா. டக்குன்னு அபூ ஹுரைரா வருது. அவ்வளவு செய்தி அறிவிச்சிருக்காங்க அபூ ஹுரைரா. அபூ ஹுரைரா சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு யௌமல் கியாமத்தி ஃபீ லில்லிஹி யௌம லா லில்ல இல்லா லில்லாஹ். அல்லாஹ்வின் நிழலை தவிர வேறு நிழலே இல்லாத அந்த மறுமை நாளில் 7 பேருக்கு அல்லாஹ் நினைச்சான் தனது நிழல் மூலம் நிழல் அளிப்பான். ஒன்னு யாரு? இமாமுன் ஆதில், நீதி மிக்க ஆட்சியாளர். ஆட்சியாளராக இருப்பாரு. அவருடைய ஆட்சி எப்படி இருக்கும்? பெர்ஃபெக்டா இருக்கும், நீதியா இருக்கும். உதாரணத்துக்கு ரசூலுல்லாஹ் மாதிரி. ரசூலுல்லாஹ்க்கு கீழே நிறைய குடிமக்கள் இருந்தாங்க, பல்வேறு கொள்கை சார்ந்த இருந்தாங்க. தன்னுடைய கொள்கைக்கு உள்ளவங்க மட்டும் ரசூலுல்லாஹ் இது பண்ணாங்களா? எல்லாத்துக்கும் கரெக்டா நடப்பாங்க ரசூலுல்லாஹ். அதுக்கடுத்து உமர் அலியுடைய ஆட்சி நீதியான ஆட்சியா இருக்கும். இது மாதிரி யாரெல்லாம் நீதியாக ஆட்சி செய்தார்களோ அந்த ஆட்சியாளருக்கு அல்லாஹ் செய்வான், தன்னுடைய அர்ஷுடைய நிழல்ல இடம் கொடுப்பான். ஒன்னு. ரெண்டாவது, வஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹ், இறை வணக்கத்திலேயே ஊறி திளைத்த இளைஞர்கள். இறை வணக்கத்திலே ஊறி திளைத்த இளைஞர்கள். இந்த அடவுருகா பார்த்தீங்களா? அடவுருகா எப்படி இருக்கும்? அடவுருகா ஊறி இருக்கும்ல, அந்த அது என்ன, அந்த பானியில எலுமிச்சை போட்டு அப்படி ஊறி இருக்கும். இது மாதிரி ஊறி திளைத்திருப்பாங்க. எதுல? வணக்கத்துல. அந்த வார்த்தையை பார்க்கணும். இளைஞன்னா அப்படி இருப்பான். எதுல அப்படி இருப்பான்? வணக்கத்துல. அப்படி இன்னைக்கு பார்க்க முடியுதா? எதுல ஊறி போயிருக்கிறாங்க? பைக்கில் ஊறி போயிருக்கிறான். நேற்று 2:30 மணிக்கு தொழுகைக்கு வரோம், நடு ரோட்ல ஒரு 25 இளைஞர்கள் விளையாண்டு இருக்கிறாங்க. 2:30 மணிக்கு நடு ரோட்ல யாரும் இருக்க மாட்டாங்க. நேரத்துல 2:30 மணிக்கு எல்லாம் இளவட்ட பிள்ளைங்க ஒரு 25 பேர் விளையாண்டு இருக்கிறாங்க. சலாத்துல் லைல் இருக்கு, கியாமுல் லைல் இருக்கு, தொழுவணுமே. எப்படி ஹயாத்தாக்குறாங்க பாருங்க. தன்னுடைய நேரத்தையும் காலத்தையும் வீணான இன்னைக்கு கழிக்கக்கூடிய இளைஞர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இளமை பருவத்தை இஸ்லாத்தின் பால் கழித்தவர் அப்படி இருக்கணும். அப்படி சில இளைஞர் தான் பார்க்க முடியும், நிறைய பேரை பார்க்க முடியல.
அப்போ ஏன்னா இது சாதாரண விஷயம் இல்லை. அல்லாஹ்வுடைய அரசியல் நிழல் கழிப்பு சாதாரண விஷயமா? எவ்வளோ பெரிய ஒரு இஸ்ஸத்து அல்லாஹ் அப்படிப்பட்ட அந்த இஸ்ஸத்தை யார் கொடுக்குறான்? நீங்க இளமையில பெர்ஃபெக்டா இருந்தீங்களா? இப்போ நாம கூட எல்லாம் தாண்டி தான் வந்துருப்போம் தானே, எல்லாம் தாண்டி தான் வந்திருப்போம். என்ன சொல்லுவோம் நம்ம? சில பேர் சேட்டை பண்ணுவானுவோம். அதை பார்த்து நீங்களாம் பண்ண நாங்களாம் பண்ணாத சேட்டையை நீங்க பண்ண போறீங்க சொல்ல மாட்டோமா? நாங்கள் எங்கள் இளமை பருவத்தை என்ன சேட்டை பண்ணோம்? யாரும் தேர மாட்டாங்க, பலதான் காப்பாற்றணும். அதாவது இளமை பருவத்தில் முக்காவாசி பேர் நாசமாக்கினவங்க தான் இருப்பாங்க. தண்ணி, காதல், அது இது எல்லாத்தையும் அடிச்சு அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு வந்தோன்னா எல்லாம் நல்லவனா வந்து நீ பார்க்குறீங்களா இல்லையா? சில வயசான அப்பா கூட சொல்லுவாங்க, ஏன்னா நாங்களாம் போடாத ஆட்டமா அப்படிம்பாங்க. அப்ப இது தேர்றது ரொம்ப கஷ்டம். அதுல தேர்னா என்ன செஞ்சிருவான்? இடத்த கொடுத்துருவான் இல்ல? இப்ப நமக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இளமை பருவம் திரும்ப வருமா? செத்தான வராது, வருமா? வரவே வராது. ஆனா இப்ப இந்த 2 பேர் இருக்கிறாங்க, இந்த பிள்ளைலாம் வாய்ப்பு இருக்கு. இவருக்கு என்ன இருக்கு? பக்காவா இருக்கும். ஏன்னா இந்த பருவத்தெல்லாம் ஷைத்தான் வந்து செய்வான், அந்த ஆசையை காட்டுவான். அந்த பாரு ஒரு புள்ள வரா பாரு, அழகா இருக்காளா, காதலை போட்டு விட்டுருவான், நாசமா போயிடும், முடிஞ்சு போயிடுச்சு, அவ்வளவுதான். அதுல விழுந்தாலும் செத்தா முடிஞ்சு இருக்கா இல்லையா? அப்ப இது மாதிரி இல்ல, நான் பார்க்க மாட்டேன், நான் கரெக்டா இருப்பேன், அல்லாஹ்வுக்கு பயப்படுவேன், முதலாள வந்து நிற்பேன், தாவா களத்தை வந்து நிற்பேன், நன்மை தீமை ஏவிக்கக்கூடிய களத்தை வந்து நிற்பேன் என்று ஒரு இளைஞன் எப்படி இஸ்லாத்துல இருக்கிறானோ அப்படிப்பட்ட இளைஞர்களை அல்லாஹ் என்ன செய்றான்? தன்னுடைய அர்ஷுடைய நிழல்ல அல்லாஹ் கொடுக்கிறான். அடுத்தது யாரு? ஒரு ذكرல்லாஹ ஃபீ ஹலாயின் ஃபஃபாவத் ஐனா. தனிமை, தனியா, கூட்டா கிடையாது, யாருமே இல்லை, நாம மட்டும்தான் இருக்கணும். என்ன செய்யுது? இருந்து செல்போன் பார்க்கறதா, டிவியை பார்க்கறதா, அடுத்தவனை பத்தி பலாக்களை விட்டு இருக்கிறதா, யார்ட்டையாவது? இது இல்லை. தனிமையில உட்கார்ந்து நாம செஞ்ச பாவங்களை நினைச்சு நாளை மறுமை ஒன்று இருக்கிறது, கபர் வாழ்க்கை ஒன்று இருக்கு, சொர்க்கம் இருக்கு, நரகம் இருக்கு, மாடி படைச்சவன் பார்த்துட்டு இருக்கிறான். யா அல்லாஹ், நான் உனக்கு பயப்படுறேன், யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு என்று தனிமையில் அல்லாஹ்வை நினைத்து கண்ணீர் சிந்தியவர்கள். இது யாருக்காவது தெரியுமா? யாருக்கு மட்டும்தான் தெரியும், படைச்சவனுக்கு மட்டும்தான் தெரியும். சும்மா கூட சொல்லிடலாம், அது உண்மையா பொய்யா யாருக்கு தெரியாது. இதெல்லாம் அவங்களுடைய நிலை. இந்த நிலையை நம்ம ஏற்படுத்துவோம் இன்ஷா அல்லாஹ். தனியா உட்கார்ந்து அல்லாஹ்வை நினைத்து யாரெல்லாம் கண்கள்லேருந்து கண்ணீர் வடித்தார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் நினைச்சான் மறுமையில தன்னுடைய அர்ஷுக்கு கீழே நிழல் கொடுக்குறான். இந்த நிழல்லாம் சாதாரண நினைச்சிடாதீங்க. இப்ப நிழல்ல இருக்கிறோம்ல, இந்த நிழல் எப்படி இருக்கு? இதே இது வெயில் இருந்தா அப்படி இருக்கும், கஷ்டமா தானே இருக்கும். அதை விட இது பரவாயில்லை. இங்க ஜம்முன்னு ஒரு 10 டன் ஏசி போட்டு வச்சிருக்கோம், எப்படி இருக்கும்? எலும்பி வெளியே போகுமா? இந்த நோம்புக்கு பர்ச்சேஸ் பண்ண போவோம் பார்த்தீங்களா, ட்ரெஸ் எடுக்க போகும்போது கடுமையான வெயிலா இருக்கும். சில பெரிய ஏசி கடைலாம் வரும், அந்த ஏசி கடையை தாண்டும் போது அந்த காத்து வரும் பார்த்தீங்களா, கொஞ்ச நேரம் போய் உள்ளே இருந்துட்டு வரும், ஒரு 1 மணி நேரம் உள்ளே இருந்துட்டு வரும்னு நினைப்போம், இருக்கா இல்லையா? ஏன்னா ஏசி போட்டிருப்பான், வெளியே வெயில், கொஞ்ச நேரத்துக்கே நம்மளால வெளியில இருக்க முடியலங்க. 50,000 வருடங்கள் வேர்வை கொட்டும், ஆறா ஓடுங்கிறாங்க சொல்லலாம். அவன் செஞ்ச பாவத்துக்கு தக்கன வியர்வில குளிப்பான். கரண்டக்காலி, முட்டுக்காலி, இடுப்பு, தோல் புஜம், சில பேர் வியர்விலேயே மூழ்குவார்கள். தண்ணி கிடையாது, என்னது? வியர்விலே குளிப்பாங்க. அப்ப அல்லாஹ் என்ன பண்றான்? தன்னுடைய அரிசி கீழே நிழல் இடம் கொடுக்குறாங்க. அந்த நிழல் இது மாதிரி ஏசியான மாதிரி இருக்கிறீங்களா? அல்லாஹ்வுடைய நிழலுங்க, எவ்வளவு பெரிய பாக்கியம். அந்த பாக்கியத்தை பெறக்கூடிய மக்களா நாம இருக்கிறோம். 3வது பார்த்திருக்கிறோம். 4வது யாரு? வரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் ஃபில் மஸ்ஜித். பள்ளிவாசலோடு எப்போதும் தொடர்பு வைத்துக் கொள்ளும் உள்ளம் படைத்தவர். 4வது யாரு? பள்ளிவாசலோடு எப்போதுமே தொடர்பு வைக்கக்கூடிய உள்ளம் படைத்தவர். இப்ப நீங்க லோகர் முடிச்சிட்டீங்களா, போயிடுவீங்க. அடுத்தது நீங்க நம்ம என்ன நினைப்போமா? அசர் எப்போ பாங்க சொல்லுவாங்க, அசருக்கு எப்போ போய் தொழுவலாம், அல்லாஹ் வணங்கலாம், அசர் முடிச்சுட்டு போயிடுவோம். அடுத்து மகரிப் எப்போ வரும், மகரிபுக்கு அல்லாஹ் வணங்கணுமே. எப்பவுமே பள்ளிவாசலோடு தொடர்பு. ரசூலுல்லாஹ் நீங்க பாத்தீங்கன்னா வெளியூருக்கு போவாங்க. ரசூலுல்லாஹ் இங்க பயணம் போயிட்டு வந்த உடனே உள்ளூருக்கு வந்துடுவாங்க. உள்ளூருக்கு வந்து நேரம் எங்க போவாங்க? பள்ளிக்கு தான் வருவாங்க. ஃபர்ஸ்ட் பள்ளிக்கு தான் வருவாங்க. நம்ம அப்படியே பண்ணுவோம், இப்படா வீட்டுக்கு போக மாட்டோம்னு இருப்போம்.
எப்பவுமே பள்ளிவாசல் தொடர்பு. ஏன்னா இது அமைதி இல்லம். என்னது? இதுதான் அல்லாஹ்வுக்கு பிடிச்ச வீடு. உலகத்தில் இருக்கக்கூடிய இடத்திலேயே அல்லாஹ்வுக்கு பிரியமான வீடு என்னதுதான்? அவனுடைய பள்ளி, அவனுடைய இல்லம் தான். அந்த பள்ளியோடு எல்லா நேரத்திலுமே தொடர்புடையவனா இருக்கணும். நன்மையான காரியம், மார்க்க சொற்பொழிவு, தொழுகை, இபாதத்து, குர்ஆன் ஓதுறது, இந்த நிலையில யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவங்களுக்கு எல்லாம் செய்வான், இந்த அர்ஷுடைய நல்ல இடம் கொடுப்பான். 4 பார்த்திருக்கும். 5வது யாரு? ஒரு ரஜுலானி தஹாபா ஃபில்லாஹி, இறை வழியில் நட்பு கொண்ட இருவர். இறை வழியில் நட்பு கொண்ட இருவர் எப்படி நட்பு கொண்டிருப்பாங்க? இப்ப நாம ஒரு ஆளை ஃப்ரெண்டா பிடிக்கிறவங்கள எதுக்காக பிடிக்கணும்னா அல்லாஹ்வுக்காக தான் பிடிக்கணும். அவர் 2 பிரியினவங்கள பிரியக்கூடிய யாருக்காகத்தான்? அல்லாஹ்வுக்காக. இந்த மாதிரி யாரெல்லாம் நட்பு கொண்டார்களோ அவங்களுக்கு அல்லாஹ் என்ன செய்வான்? இடம் கொடுத்துருவான். அதாவது ஏன் அல்லாஹ்வுக்காக சேரணும்? உதாரணத்துக்கு இந்த சகோதரன் சேர்றேன், இவரோட சேர்ந்தா இவர் 5 வக்து தொழுகிறாரு, நம்மளையும் தொழு வைப்பாரு. இவர் வாயிலிருந்து கெட்ட வார்த்தையே பேச மாட்டிருக்காரு, நம்ம இவரோடு பழகுனா நம்மளும் செய்வோம், கெட்ட வார்த்தையை தெரிஞ்சுவோம். இதே தீவனோட சேர்ந்தா நமக்கு என்ன பழக்கம் வரும்? தீய பழக்கம் தான் வரும். ஒருத்தர் நம்மளோட சேர வச்சுக்கல, எப்ப பார்த்தாலும் கெட்ட வார்த்தை நம்ம கேட்டுட்டே இருப்போம். நமக்கு வந்துருங்க. நீங்க வராதுன்னு நினைப்பிய ஒரு விஷயத்துல ரொம்ப மூழ்கிட்டே இருந்தா வைங்கள, அந்த விஷயம் நமக்கு வந்துடும். எப்படின்னு கேட்குறீங்களா? இந்த ரீல்ஸை மக்கள் பார்த்துட்டே இருக்காங்க. ரீல்ஸ் பார்த்துட்டே இருக்காங்களே, பார்த்துட்டே அடுத்து என்ன ஆகுறான்? அவர் ரீல்ஸ் போடுறானா? அவர் ரீல்ஸ் போடுறான். பார்த்துட்டே இருக்கிறான்ல, எல்லாரும் போடுறாங்களே, நம்ம பொண்ணு போட்டுதான் சொல்லி ஃபர்தாவை போட்டு, முஸ்லீம்கள் கூட ஃபர்தாவை போட்டு இப்படி எடுத்துட்டு பேக்ரவுண்ட் எழுது சினிமா பாட்டு ஓடிட்டு இருக்கு, அப்படியே பார்த்து அவ போட்டு விடுறாங்க. அப்ப ஆசை வருதா? அப்ப எதுல ஐக்கியமா இருக்கிறோமோ அதுவே நம்ம ஒட்டிடும். அதனால தான் நம்ம எப்படி சேரணும்? நல்லவனா பார்த்து சேரணும், தொழுகையாளியா பார்த்து சேரணும், பொய் பேசாததா பார்த்து சேரணும். ஏன் சேர்றேன்? அல்லாஹ்வுக்காக சேர்றேன். இந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஓடிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் கெட்டவனா ஆயிடுறான், மார்க்கத்துக்கு மறுநாள் நடக்கிறான். உன் ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு தேவையில்லை, கட்டு. ஏன்? நீ அல்லாஹ்வுக்கு மாறு செய்யறப்பா. உன்கிட்ட சேர்ந்ததே நான் அல்லாஹ்வுக்காக தான் சேர்ந்தேன், ஆனா அல்லாஹ்வுக்கு மாறு செய்யறான். உன் ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு தேவையில்லை. தீமை எடுத்து சொல்லணும், நன்மை ஏவணும், ஆனா தொடர்பு வைக்க கூடாது. இது மாதிரி இறை வழியில் நட்பு பாராட்டிய 2 பேரு எத்தனை பார்த்திருக்கிறோம்? 5. 6வது ஒரு ரஜுலுன் دعته امرأة ذات منصب وجمال إلى نفسها قال إني أخاف الله. நல்லா கவனிங்க, இதான் ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு பொசிஷன். அழகும் அந்தஸ்தும் உள்ள ஒரு பெண் தம்மை ஒரு தவறு செய்ய அழைத்த போது நான் அல்லாஹ்வுக்கு பயப்படுறேன் என்று சொன்னவருக்கு அல்லாஹ் நினைச்சான் அர்ஷுடைய நிலையில கொடுக்குறான். விபச்சாரம், காதல், கத்திரிக்காய், இது மாதிரி விஷயத்துல நான் விழுந்துட மாட்டேன், நான் நெருப்பா இருப்பேன். நீ எப்படி இருக்கிற? அழகா இருக்கிற. ரெண்டாவது காசு பணம் வேற இருக்குதுங்க. காசு பணம் வேற இருக்கு, நிறைய காசு இருக்கு, அழகு இருக்கு. 3வது அவளை அழைக்கிறான். அவள் என்ன செய்யறான்? இந்த வாய்ப்பு கிடைச்சா யாராவது விடுவான்ல? இந்த வாய்ப்பு கிடைச்சா விடுறது கஷ்டம்தான். அதனால தான் என்ன செய்யறான்? இடம் கொடுக்குறாங்க. இந்த நிலையில கூட மாடி நான் அல்லாஹ்வுக்கு பயப்படுறேன், இந்த தப்பை செய்ய மாட்டேன் என்று இந்த விபச்சாரத்திலிருந்து, இந்த மோசமான ஒழுக்கக்கேடான விஷயத்திலிருந்து யாரெல்லாம் வெளியே வராங்களோ அவங்களுக்கு எல்லாம் என்ன செய்யறான்? அர்ஷுடைய நிலையில இடம் கொடுக்குறான். 6. 7வது யாரு? ஒரு ரஜுலுன் تصدق بصدقة فأخفاها حتى لا تعلم شماله ما صنعت يمينه. தமது இடக்கரம் செய்த தர்மத்தை வழக்கரம் கூட அறியாத வகையிலே ரகசியமாக தர்மம் செய்தவர்கள். யாருக்குமே தெரியாதுங்க, யாருக்குமே தெரியாது. எந்த அளவுக்கு? அவருடைய வழக்கைக்கு கூட தெரியாம கொடுப்பாங்க, அந்த அளவுக்கு ரகசியம். இன்னைக்கு பகரகசியமா கொடுத்தா நாம விரும்ப, அப்படிதானே? நான் கொடுக்கறத பத்தி எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. தப்பு, அப்படி கொடுக்க கூடாது. கொடுத்தா அல்லாஹ் உள்ளத்தை பார்ப்பான். இவர் எதுக்காக கொடுக்காட்டு பார்த்துருவான். அதே இது சிறந்தது என்னது? ரகசியமா கொடுத்தோன்னு சொன்னா அல்லாஹ் நினைச்சுவான், அரிசி நடந்துருவான். இன்ஷா அல்லாஹ் இந்த 7 சாரார்ல ஒரு சாராரா நாம முடிச்சுக்கலாமா? நாம இருக்கணும், நம்ம மனைவி இருக்கணும், நான் பெற்றெடுத்த கண்மணி செல்வங்கள் இருக்கணும். அரிசுடைய நிழல் இருக்கும் பொழுது என் பிள்ளை இங்கதான் இருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ். என் வாப்பா இங்கதான் இருக்கிறாரு,
அதானே பெரிய பாக்கியம். இதை இந்த உலகத்துல பெருசா செட்டை போட்டு ஒரு பெரிய வீடு கட்டி அதுல குடியமர்த்திட்டோம், இதா வெற்றி? இது உலகத்துல வெற்றி. மறுமையில வெற்றி என்ன? அர்ஷுடைய நிலையில என் குடும்பம் நிக்குது, அர்ஷுடைய நிலை அண்ணன் நிக்கிறான், அர்ஷுடைய நிலை என் பொண்டாட்டி நிக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், இதான் வெற்றி. அப்ப இது மாதிரி பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய குடும்பத்தவர்கள் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானா என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். இன்றைய கேள்வி என்ன? 7 சாரார் சொல்லுவோம். 1 2 2 3 சால் 4. சொல்லுங்க. நீதியான அரசன், இளமை காலங்களை வணக்க பாட்டில் ஊறி தெளித்தவர், பள்ளிவாசல தொடர்புடைய இதயம் படைத்தவர், அல்லாஹ்வுக்காக சேர்ந்து நட்பு பாராட்டியவர். சொல்லிட்டீங்க. பயப்படுறேன். 5 6 இருங்க முடிக்கிட்டோம். மாஷா கரெக்ட் சொல்ல 7 பாயிண்ட் சொல்றாங்க. சரியா? இது நமக்கு தெரியும். ஆனா திடீர்னு கேட்க என்ன ஆகுது? ஏதாவது ஒண்ணு மறந்துடுது, 1 or 2 மறந்துடுது. மறக்காம இருக்க ஒரு சூப்பரான வழி ஒன்று சொல்லித்தரேன். நீ எப்ப கேட்டாலும் சொல்லலாம். நீ எப்ப கேட்டாலும் மறக்காம இருக்க ஒரு வழி சொல்லித்தரேன். அது எப்படி வச்சுக்கன்னா, வாப்பா மகன் 2 பேர் வச்சுக்கங்க. யாரு? வாப்பா மகன், இந்த 2 பேர் தான் ரோல். இப்படி வச்சுக்க. வாப்பா மகன், வாப்பாக்கு ஒரு 3 கேரக்டர், மகனுக்கு ஒரு 4 கேரக்டர் கொடுத்துடணும். இப்ப ஈஸியா இருக்கும். வாப்பா 3 கேரக்டர், மகனுக்கு 4 கேரக்டர். என்ன வாப்பாக்கு என்ன? வாப்பா அரசனா இருக்கிறார், நீதியா ஆட்சி செய்யறாரு. சரியா? ஒண்ணு இல்ல, உதாரணத்துக்கு சொல்றேன். அவர் நீதியா என்ன செய்யறாரு? ஆட்சி செய்கிறார். அவர் அரசரா இருக்கிறார், அள்ளி கொடுக்கிறார், யாருக்குமே தெரியாம அள்ளி கொடுக்கிறார். 2 கேட்டகரி. 2 வந்துச்சா? 3வது கேட்டீங்கன்னா, அதாவது பள்ளிவாசலோடு எப்போதுமே தொடர்புல இருக்காரு. இது வாப்பா கொடுத்துருங்க. வாப்பாட கேரக்டர் என்னது? 1 நீதி மிக்க ஆட்சியாளர் இருக்கிறாரு, 2வது அள்ளி அள்ளி கொடுக்கிறாரு, யாருக்குமே தெரியாம கொடுக்கிறாரு, 3வது பள்ளிவாசலோட தொடர்புல இருக்கிறார், எப்பவுமே தொழுகிறார். 3. இந்த பையனுக்கு மகனுக்கு கொடுங்க. மகனுக்கு அவன் ஒரு இளமையில இருக்கிறான், கரெக்டா இருக்கான், எனக்கு இளமையில இருக்கிறான், பக்காமான இஸ்லாத்தை ஊறி தலைச்சு போய் இருக்கிறான். 1. 2வது ஒரு அழகான பெண்ணு கூட்டாலும் என்ன செய்ய மாட்டிருக்கிறான், போக மாட்டிருக்கிறான். 2. 3வது நட்பு வட்டாரம் எப்படி அமைச்சுக்கிறான்? இஸ்லாத்திற்குள்ளோட அமைச்சுக்கிறான். 4வது தனியா உட்காந்து அழுகுறான், அல்ல நினைச்சு அழுகுறான். இந்த 4 அவனுக்கு கொடுத்துருங்க. 3 வாப்பா கொடுத்துட்டு 4 யாருக்கு? இப்ப மறக்குமா? வாப்பா மகன், வாப்பாக்கு 3 கேரக்டர், நீதிமிக்க ஆட்சியாளர் இருக்கிறாரு, பள்ளிவாசல தொடர்பு இருக்கிறாரு, அள்ளி கொடுக்கிறாரு, யாருக்குமே தெரிய மாட்டிருக்கு. மகன் வந்து என்ன செய்யறான்? இளமை பருவம், இஸ்லாத்துல இருக்கிறான், அழகான பெண்ணு, விபச்சாரத்துக்கு போக மாட்டிருக்கிறான், ஃப்ரெண்ட்ஷிப்பை பக்காவா அமைச்சுக்கிறான், தனியா உட்கார்ந்து என்ன செய்யறான்? அழுகுறான். இப்ப ஈஸியா இருக்கா? இப்ப இதை வச்சுக்கிட்டீங்கன்னா உனக்கு மறக்காது. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையில அர்ஷுடைய நிலை பெறக்கூடிய பாக்கியத்தை தந்தருவான் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி